Okay. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. You would have gone through all the news, all the social media hypes. Government is losing around 50,000 crores. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 50,000 crores because of one GST reform that they have brought in all of a sudden. ஓகே, செப்டம்பர் 10 சொல்லி செப்டம்பர் 22லேருந்தே நம்ம இதை எஃபெக்டிவ் ஆக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் இஸ் லூசிங் 50,000 crores in revenue. இது எதுக்காக பண்ணுறாங்க? இதனால என்ன நமக்கு பெனிஃபிட்? How is the economy as a whole affected by this? இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் குமரேசன் சார், டாக்டர் ரமேஷ் சார், and all of the department teaching staff and the smart students of Ramakrishna Mission Vivekananda College. A warm namaskaram to all of you from myself and our team. So yes, all of you are very smart. That correct topic pudichi you guys wanted to know about it beforehand. What is the date today? 29. It's just 1 week since this reform is out, and it's not even a month since in the reform was like notified. அதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது it is a head start. It means that you are in the top 5% of the commerce students in India. So be happy for yourself. And with that, before we start, the GST rate கட்டுங்கிறாங்க, இதனால் அவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா என்ன, எதுக்கு வாங்குறாங்க? வாட் இஸ் ஜிஎஸ்டி? நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி மொட்டையா குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், அதுதான் நான் ஜிஎஸ்டின்னு கேட்டேன் அப்படிங்கிறது. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பிஃபோர் தட் ஒரு ஜூம் அவுட் பண்ணுவோம். எப்படி நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, ஐ மீன் கண்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு, கண்ட்ரி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க நமக்கு? எத்தனை பேர் காலையில் மெட்ரோவில் வந்தீங்க காலேஜுக்கு பை எனி சான்ஸ்? மெட்ரோ பஸ் எல்லாரும் ரோட்டில் தான் வந்திருப்பீங்க, அப்படியே இல்லைன்னா யாரும் ரோட்டில் தான் வந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஹாஸ்டலர்ஸ், எஸ். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் கவர்மெண்ட் இஸ் கிவிங் அஸ். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ரொஜெக்டரில் வர எலக்ட்ரிசிட்டி, எவ்ரி திங் தி இன்ஃப்ரா இஸ் பில்ட் பை த கவர்மெண்ட். ஆல் ஆஃப் ஆர் செக்யூரிட்டி, இப்போ நம்ம சேஃபாக இவ்வளோ ப்ரிவிலேஜ் தான் நம்ம இங்கே எல்லோரும் இந்த செஷன் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் தெர் இஸ் அ part of the country that is working for our security. When almost the entire neighbors are fighting, we are happily growing, correct? So இது எல்லாத்துக்கும் எங்கேருந்து நமக்கு வருது? How are we able to do all this when the rest of the countries or everybody else is struggling? Through taxes. Taxes is the source of every activity that the government does, correctா? சரி, டாக்ஸுங்கிறது என்ன? ஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கோம், சார்ஜ் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ரமேஷ் சார் கூட சொன்னார் டாக்ஸ் இஸ் அவர் டியூட்டின்னாரு. டாக்ஸ்னா முதல் என்ன? கரெக்ட், கம்பல்சரி பேமெண்ட் சொல்கிறோம். ஒய் இஸ் இட் கம்பல்சரி? வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பேமெண்ட் தட் வி ஆர் மேக்கிங் இன் ஜென்ரல்? அதாவது நம்ம வாழற வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் ஆன் வாட் எவர் வி டூ, வார் இன்கம் இருக்கட்டும் அண்ட் அவர் கன்சம்ஷன் இருக்கட்டும், அது ரெண்டுத்துலேயும் போடுறது தான் டேக்ஸஸ். ஓகே, டேக்ஸஸ்லேயே 2 ஃபார்ம் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மகிட்டேருந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கலெக்ட் பண்ணிடுவாங்க, கரெக்டாக, ஆன் அவர் இன்கம். தட் இஸ் வை இட்ஸ் கால் இன்கம் டேக்ஸ். லேமேன் மறுபடியும் இன்கம் டேக்ஸ்னால் என்ன, இன்கம்லேருந்து வாங்குறதுன்ட்டு முடிச்சிருவீங்க. பட் யா, தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ். வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரி, இனி காலையிலேருந்து எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? காலையில் எழுந்து பல் தேய்க்கிறதுக்கு டூத்பேஸ்ட், தட் இஸ் ஒன். வாட்டர், செகண்ட் கன்சம்ஷன். டீ காஃபிக்கு பால் வாங்கியிருப்பீங்க, டீ பவுடர். இது மாதிரி எத்தனை கன்சம்ஷன்? ரோட்டில் வந்ததுக்கு மெட்ரோ இருக்கும், இல்லை பஸ் இருந்தால் பஸ்க்கு இது கொடுக்கறது, எத்தனை கன்சம்ஷன் இருக்குது? ஸோ if they are taxing all the consumption, how will we be able to like remit the tax? இன்றைக்கி உட்காந்து டெய்லி என்ன செலவு பண்ணேன்? எத்தனை பேர் இங்கே செலவு மொதல் நோட் பண்ணுறீங்க? பர்சனலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்? எத்தனை பேர் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு மொதல் ஞாபகம் இருக்குது? ரொம்ப கை கம்மியாக தூக்குறீங்களே. எஸ், இந்த அளவு டிஃபிகல்ட்டி இருக்கிற போது how will the government be able to track all our consumption? First thing, கன்சம்ஷன் ட்ராக் பண்ணி அதுலேருந்து டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்?
அந்த ஒரு டிஃபிகல்ட்டிக்கு தான் நம்மகிட்ட இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறது யாரோ ஒருத்தர் சப்ளை பண்ணுறாங்க. கரெக்டாக? டூத் பேஸ்ட் எங்கேருந்து வாங்குறீங்க? மளிகை கடை. டீ பவுடர் மளிகை கடை. சம் சூப்பர் மார்க்கெட்டோ மளிகை கடையோ ஜெப்டோ எல்லாம் போயிடுச்சு இல்லை? ஸோ எவ்ரி கன்சம்ஷன் தெர் இஸ் அ சப்ளையர். வாட் திஸ் சப்ளையர் டஸ் இஸ் கெட் த மணி ஃபார் த ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு டீ பவுடரோ காஃபி பவுடரோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் கன்சம்ஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டிய டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு டீ பொடி வாங்குறீங்க, டீ பொடிக்கு ஜிஎஸ்டி ரேட் 5%. ஸோ 105% இருக்குன்னு வச்சுக்கோமே, 105 வாங்குவாங்க. கரெக்டாக? யூ வில் பி பேயிங் த சூப்பர் மார்க்கெட் 105 rupees. That 100 rupees the supplier takes, and the 5 rupees every month the supplier remits back to the government. So imagine this at scale. ஒரு supplier, ஒரு செல்லரும் இதை வந்துட்டு கவர்மெண்ட்டை ரெமிட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவு இன்டைரக்ட் டேக்ஸ் ஒர்க். ஓகே, இது ஒரு பேசிக்காக சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் தி என்டையர் ஹவு வாட் இஸ் ஜிஎஸ்டி செஷன் கிடையாது இது. பட் எத்தனை பேருக்கு இங்கே ஜிஎஸ்டி ஃபுல்லாக இன்டெப்த் தெரியும்? ஆஸ் ஐ ஹேட் ஆஸ்க், ஜிஎஸ்டி இன்னும் செமிஸ்டரில் வரல, இன்னும் போர்ஷனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் ஜிஎஸ்டி படிச்சிருக்கீங்க இதில்? பா ஒரு கை கம்மியாக இருக்கு. ஜிஎஸ்டி ஐடிசினா எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே? இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஓகே, அதான் சொல்கிறேன். ஸோ ஒரு பேஸ் கொடுத்துட்டு வி ஹேவ் டு கோ டு வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட். அதுக்காக தான் ஜிஎஸ்டின்ட்டு. நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஒர்க்? ஒரு ஃபவுண்டேஷனலாக புரியுதா? Do you have an understanding? Great. So what has happened in the 20 நாளில்? What is the buzz? Why do we have to gather to discuss what has happened? முன்னாடி we had மேஜராக there are two things. ரேட் கட்னால என்ன சொன்னாங்க? நிறைய ரேட் ஸ்லாப் இருந்தது, அது எல்லாத்தையும் கட் பண்ணி கம்மியான ஸ்லாப்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. தட் இஸ் பார்ஷியலி அக்யூரேட். 40% ஒரு ஸ்லாப் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ பார்ஷியலி அக்யூரேட். வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இஸ் rates are not cut, they are only merged into other rate. இது 12% has gone to 5% or 18% based on the goods, and 28% இன்னும் இருக்கு for certain goods. What they have additionally done is அதோட சேர்த்து செஸ்ன்னு சேர்த்து ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ ஒன் மித் தட் யூ ஹேவ் டு, யாராவது கேட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து 3 ரேட்டு தான், என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்க? 0, 5, 18 அதுதானே சொல்கிறாங்க. As a commerce student, as a well-informed student, what you should be doing is, no, 3 ரேட் கிடையாது, 28 இன்னும் இருக்குது. 28ஓட சேர்த்து செஸ்ஸுங்கிற காம்பனண்ட் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் 12%. ஸோ 28 + 12 எவ்வளோ வரும்? 40% வரும். அஃப்கோர்ஸ் ரவுண்டாக பார்த்தா 40 தானே அப்படின்னு கேட்கலாம். பட் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். செஸ் வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். இது வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு இட் இஸ் டிவைடட் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இஸ் இட் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? 40% and 40% சொல்கிறதும் 28 + 12 சொல்கிறதும் completely different. So as well-informed students, professionals and future leaders, what you should know is it is not completely out. 28 is not completely out, but what they have done is reduce the rates for certain goods and services for few இது and increased for few. So முன்னாடி 0%ல we had around 25 goods and services. Okay, now we have so much, ஒரு 50 goods to 30 services இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க to 0% category. Earlier in 5% we only had around 120 goods and 80 services. What has happened now is நிறைய இதுக்கு மாற்றினதுனால around 400 goods. 400னா 120லேருந்து 400 எவ்வளோப்பா ஜம்ப் ஆயிருக்கு? 280, which is almost 3 times, கரெக்டா? 3 times growth in the number of goods that has been added to that rate. So for 12% it is either in 5% or 18%. ரெண்டுத்துக்கும் they have பிரித்து போட்டு கொடுத்துட்டாங்க லிட்ரலி சொல்லணும்னா. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? அரௌண்ட் 150 குட்ஸ். சரி, இப்போ 12% மட்டும்தான் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சம் ஆஃப் 5% has gone to 0, சம் ஆஃப் 18 has gone to 5, சம் ஆஃப் 12 has gone to both 5 and 18. This has what happened. ஓகேயா? அதோட முடிஞ்சுதா? இல்லை. 28% without cess இன்னும் இருக்குது. அதாவது 28% as a rate still exists with 50 goods and 20 services. Of course இந்த நியூஸில் சொல்லும் போது 28% சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் in the act there are certain types of goods that are taxed at 28%. ஓகே, முன்னாடி 50 இருந்தது,
இப்போ வந்து 10 தான் இருக்குது. ஃபியூ சர்வீசஸ்ங்கிறது 1 or 2 தான் இருக்குது இன்னும் அந்த 28% வித்தவுட் செஸ் கேட்டகரியில். நவ் வித் த செஸ் கேட்டகரியில் அதை வந்து நவ் தேர் காலிங் இட் அஸ் லக்ஸரி அண்ட் சின் குட்ஸ். ஜஸ்ட் டு கேட்டகரைஸ் ஆர் ரிமெம்பர் இட், சிம்பிளிஃபை பண்ணி டு அண்டர்ஸ்டாண்ட் த லா, தேர் காலிங் இட் அஸ் சின் குட்ஸ். வை சின்? என்னெல்லாம் இருக்கும் சின்னுன்னா என்னெல்லாம் சொல்லலாம் இதில்? டொபாக்கோ, ஆல்கஹால், எதுவுமே தெரியாது நமக்கு எப்படியும். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் சிகரெட், ஆல்கஹால், டொபாக்கோ, தென் ஆல் யர் லக்ஸரி ஐட்டம்ஸ். 50,000 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக், 1,00,000 ரூபாய்க்கு எல்லாமே இல்லை வாட்ச், அது எல்லாமே இந்த கேட்டகரிக்கு வந்துருச்சு. ஓகே, தட் இஸ் யார் இது சின் ரேட். அதுக்கவர 40 குட்ஸ் வித் செஸ்ஸுங்கிறது தான் இந்த சின் இதில் வருது. 20 குட்ஸ் ப்ளஸ் 8 சர்வீசஸ். புரியுதா? தெர் இஸ் நோ 40% ஃப்ளாட் ரேட். இட் இஸ் ஆல்வேஸ் 28 ப்ளஸ் 12%. ஆர் வி கிளியர் வித் ஆக்சுவலாக ரேட் எப்படி கட் ஆகிருக்குன்னு தெரியுதா ஓவர்வியூவா? சரி, ரேட்டு கட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்ன டேட் சொன்னீங்க? 22லேருந்து ரேட் கட் ஆகிருக்கு. உங்களால் அந்த கம்மி செலவு கண்டுபிடிக்க முடியுதா ஏதாச்சும்? இல்லையா? சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ எஃபெக்ட், இந்த லா சராசரியாக ஒரு மனுஷனை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள்லாம் பிகாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூல் பி ஒரு ஆவரேஜ் ஒரு பாசிட்டிவ் ஆப்டமிஸ்டிக் இதில் யூல் பி பிளேஸ் ஃபார் மினிமம் ஆஃப் 50,000 இன் ஹேண்டு, கையில் சம்பளம் வருதுன்னு நினச்சிப்போம். ஓகே, ஸோ என்ன செலவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எசென்சியல்ஸ், கிராசரி அதெல்லாம் அங்கே ஒரு 12,500 மாதத்துக்கு ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவல் லிவிங் இன் சென்னை அட்லீஸ்ட் ஆயிரும்னு வச்சுப்போம். அதை தவிர நம்ம இந்த டிவி, டிஷ்வாஷர் அதெல்லாம் வாங்குகிறோன்னா ஒரு 12,000, அதுக்கு ஒரு இஎம்ஐ போகும், அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக வாங்கினோன்னாமும் இருக்குது அது. அப்புறம் இன்சூரன்ஸ், ஹெல்த் கேருக்கு, ஏதாச்சும் ஒரு ஜுரம் வரும், சளி வரும், இல்லை வேறு எதுக்காக டயக்னாஸ்டிக் பண்ணுவீங்க, கை உடஞ்சி, கரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு 3,500 ஆவரேஜ் போயிடும். தென் யூ ஹேவ் யுவர் லக்ஸரி ஆர் சின். இது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸும் சேர்த்து தான்ப்பா, அதனால தான் ஆவரேஜ் சென்னை கை ஸ்பென்ஸ் அண்ட் சின் குட்ஸும் சேர்த்துருக்கோம். தட் இஸ் அரௌண்ட் 1,500 மாதத்துக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகே, தென் யூ ஹேவ் யுவர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், இஎம்ஐ, யூட்டிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக 16,500 கிட்ட. திஸ் இஸ் யார் நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர். டு யூ கைஸ் அக்ரி வித் இவ்வளோ செலவு ஆகுங்கிறது? 50,000 இருந்தால் இதுக்குள்ளே முடிஞ்சால் 46,000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ண முடிஞ்சால் பார்ப்போம். தட் இஸ் தி சிச்சுவேஷன் நவடேஸ். ஸோ யூ வில் ஹாவ் அ சர்ப்ளஸ் ஆஃப் அரௌண்ட் 4,000. கரெக்ட்? 4,000 ரூபா கிட்ட பேலன்ஸ் இருக்கும். வாங்கின சம்பளத்துலேருந்து செலவு பண்ணதுக்கப்புறம் இருக்கணும். இருந்தால் கரெக்டு, இல்லைன்னா அது எங்கேயோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வித் த ஜிஎஸ்டி ரேட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட்னு முதல் பார்ப்போம். என்னெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு. எங்கெல்லாம் ரேட் டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே ஃப்ரம் 12% to 5% ஆர் 0. 5%க்கு போகுது, இல்லை 0க்கு போயிடுது. எதெல்லாம்? சோப், டூத் பேஸ்ட், இண்டியன் பிரெட்ஸ், அது எல்லாமே. அதை தவிர இந்த பேக்கேஜ் ஃபுட்னா என்ன? எத்தனை பேர் இங்கே சாக்லேட்ஸ், லேஸ் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அது எல்லாமே ஃப்ரம் 18 it has gone either to 12 or 5%. ஐ மீன் 12 இருந்தது 5%க்கு மெஜாரிட்டி போயிடுச்சு. ஓகே, அது தவிர வி ஹேவ் யுவர் கன்சூமர் டியூரபிள்ஸ், டிவி, ஏசி, அது எல்லாமே தட் ஹாஸ் கான் ஃப்ரம் 28% to 18%. குறைஞ்சிருக்கு ரேட். இப்போ நீங்கள் அந்த நிறைய இந்த சத்யாலெல்லாம் ஆடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்துட்டு அந்த ரேட் கட்டாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? இது மாதிரி ரேட் இது எல்லாமே முன்னாடியே போட்டுட்டு இருந்தாங்க. மஹேந்திராவில் கூட இந்த பெனிஃபிட் சீப்பர் கார்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி ரேட் கட் இருக்குன்னு போட்டாங்க. எத்தனை பேர் அந்த ஆட்லாம் பார்த்தீங்க? ஸோ தட் இஸ் வேர் த பெனிஃபிட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம். இதை தவிர வேறு எங்கே இருக்குது? ஆட்டோமொபைல். எத்தனை பேர் அந்த மஹேந்திரா ஷோரூம் ஆடு பார்த்தீங்க? வி ஆர் கிவிங் யூ த பெனிஃபிட் ஆல்ரெடி, 22 செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இப்போயே கொடுக்கலாம். தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். பட் தி ரேட்ஸ் ஹேவ் கம் டவுன் ஃப்ரம் 20 to 18% ஃபார் ஸ்மால் கார்ஸ் அண்ட் 2-wheelers. ஓகே, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்கிரீட். திஸ் இஸ் பிகாஸ் ஏன் இந்த இது கொடுத்துருக்காங்க? இது நமக்கு அந்த நம்ம 50,000 சாதா மனுஷனுக்கு வராது அப்படின்ட்டு. தி ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் இஸ் டவுன் பை 30% in the past 3 to 4 years. ஸோ டு பூஸ்ட் தட் இது அவங்களுக்கு காஸ்ட் குறைச்சா they will be able to survive more. கரெக்டாக? அதுக்காக they have given us rate cut. Then we have our agriculture machinery 12%லேருந்து 5% போயிருச்சு. ஸ்ப்ரிங்க்லர் அத்தனை இந்த அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. இந்த எத்தனை பேர் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்துருக்கீங்க? இந்த ரூம்குள்ளேயே வச்சு பண்ணுற இது, அதுக்கெலாம் வந்து யூ நீட் ஆர்டிஃபிஷியல் சன்லைட், ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அது எல்லாமே இப்போ ஃபுல்லி ஏஐ வச்சு ஆட்டோமேட்டும் பண்ணுறாங்க நிறைய பேர். ஓகே, யூ கேன் கண்ட்ரோல் ஆல் ஆஃப் இட் வித் யுவர் ஆப்புங்கிறது. ஸோ அந்த அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே 5% டு பூஸ்ட் தி ப்ரொடக்ஷன் பேசிக்லி. அது எல்லாமே நம்ம சிபிஐயில் வந்துருங்கிறதுக்கு.
ஸோ இது எல்லாமே. அண்ட் அதை தவிர நம்ம ஹேண்டிகிராஃப்ட் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுற கேட்டகரி கரெக்டாக. எத்தனை பேர் இங்கே ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் பண்ணுறது, ஆர்ட் வரைகிறது, அது மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் குட்டி இது பசங்க யாருமே பண்ணல. ஓகே ஓகே. அந்த பேம்பூவில் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே 12லேருந்து 5% டவுன் ஆகுது. தென் யூ ஹேவ் யுவர் டயக்னாஸ்டிக் மிஷின். இந்த சுகர் பார்க்கறதுக்கு இந்த அக்குபஞ்சர் பண்ணி வரும்ல, லைக் அந்த ஒரு குட்டி இது பண்ணி சுகர் மெஷர் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் எல்லாருக்குமே 5%க்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. தென் ஓவரால் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்த்துருவோம். தென் யூ ஹேவ் யுவர் ஹெல்த் கேர் அண்ட் மெடிசின்ஸ். மோஸ்ட்லி 0க்கு போயிடுச்சு. சில இது இன்னும் 5%ல் இருக்குது ஃபார் யுவர் மெடிசின்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸ் இப்போ போய் நோட் புக் தான் வாங்க போகிறோம் அடுத்து கரெக்டாக. நம்ம நோட் புக்லாம் யார் ரீசெண்டாக வாங்கினா? எவனும் வாங்குறது இல்லை. படித்தா தானே சார்ங்காதீங்க. இப்போ ஏதோ உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வருதாமே, நோட் புக் பேப்பர்லாம் வாங்கணும் இல்லையா? படிக்கணும். என்னைக்கு யூனிட் டெஸ்ட்டு? 13th. நோட் புக் வாங்கணும்ல, அப்போயாச்சும் ஒரு பேனா வாங்கணும்ல, எக்ஸாம் பேனால தான் எழுதணும். ஸோ அப்போ ஸ்டேஷ்னரி ரேட்டு போகும்போது யூ வில் ஃபைண்ட் அவுட் தட் த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸ். Okay, then you have your health insurance. That is actually a very welcome move, that most of the health insurance வந்துட்டு இப்போ கம் டவுன் டு 0% கம்ப்ளீட்லி. சரி, ஓகே, இது பார்த்துட்டோம். எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், டொபாக்கோ, பான், சிகரெட் இதெல்லாம் நம்மளை பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதுலலாம் 40% ரேட் வந்துருச்சு. யூ கெட் யுவர் 28% ப்ளஸ் செஸ் வருது. அண்ட் அதுலேயும் ஒரு சர்டன் இது இருக்குது. டின்னா வாங்கினா 40% வரும். இதே வந்துட்டு வெண்டிங் மிஷினில் வாங்கினா கம்மியாக வரும். தேர் இஸ் தட் ரேட் டிஃப்ரென்ஸ். ஸோ பி அவேர் ஆஃப் தட். தென் யூ ஹேவ் யுவர் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ். அதுக்கெலாம் வந்துட்டு தே ஆர் சார்ஜிங் ஹையர். தென் யுவர் ஹோட்டல் ரூம்ஸ், லக்ஸரி சர்வீசஸ் 7,500 பெர் டே டேரிஃப் மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாருக்குமே இப்போ டேக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி, டேக்ஸ் வெறும் ரெவன்யூ சோர்ஸ் மட்டும்தானா? எக்கனாமிக்ஸ் 11th 12th இப்போலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. எக்கனாமிக்ஸ் எத்தனை பேர் படிச்சிங்க? எல்லாரும் படித்தேன்னு கை தூக்கணும். பிகாம் தான் எல்லாரும் இல்லையா? டேக்ஸ் வெறும் கலெக்ஷன், ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும்தானா? செலவு பண்ணுறதுக்கு மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறாங்களா? இன்னும் ஒன்று இருக்கே டேக்ஸோட ஒரு மெயின் யூட்டிலிட்டி, இன்ஃப்ளேஷன்லாம் அடுத்து. ஓகே, பிஹேவியர் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக? பிஹேவியர் சேஞ்ச், டேக்ஸ் இஸ் அ டூல் ஃபார் பிஹேவியர் சேஞ்ச் சொல்கிறாங்களே, அது தெரியுமா? ஸோ நான் வந்து ஒன்று வாங்காதன்னு சொல்லலாம். ஓகே, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, உடம்புக்கு நல்லதில்லை. சிகரெட் வேண்டாம், நல்லதில்லை. இந்த மாதிரி லக்ஸரி குட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணாத, நல்லதில்லை. அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம கேட்க போகிறோமா? பட் இஃப் ஐ இன்க்ரீஸ் த ரேட், ஓகே, தட் வில் என்கரேஜ் யூ டு டிசைட் அதர்வைஸ் இல்லையா? when the rate is higher, that's why there is a 40% tax to change your behavior. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் போன ஸ்லைட்லேயே பார்த்துருப்பீங்க. why is it 18 to 0? To encourage you to insure yourself, insure your family members and dependents in health insurance. It is to encourage you to take insurance. So this tax rate cuts is not just to collect more revenue or less revenue. There is an ultimate aim to alter behavior. So that is one இது. சரி, நம்ம மறுபடியும் அந்த 50,000 சம்பளத்துக்கே வருவோம். 50,000 சம்பளம் இப்போ எவ்வளோ வந்திருக்கும்? எசென்ஷியல்ஸ் குறைஞ்சிச்சா? பார்த்தீங்கல்ல அந்த ஸ்லைடில். அப்புறம் இந்த டியூரபிள்ஸ், டிவி, அதுக்கெல்லாமும் ப்ரைஸ் குறைஞ்சிச்சா? அதே மாதிரி இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர்லாம் இப்போ பாதி ஆகிடுச்சா? ஏன்னா இன்சூரன்ஸ் கிடையாது, ஹெல்த் கேருக்கு மட்டும் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. கரெக்டாக பாதியாக வந்துருச்சா? தென் லக்ஸரி சின்குட்ஸுக்கெலாம் ஏறி இருக்குது பார்த்தீங்களா? தென் யார் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், இது எதுக்குமே ரேட் சேஞ்சே இல்லை. ஸோ 40,600. நமக்கு செலவு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 5,400. டோட்டலாக நம்மகிட்ட முன்னாடி ஒரு 4,000 ரூபா பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9,400 ஜாஸ்தியாக இருக்கும். இருக்குமா? இருக்கணும், கரெக்டாக? ஸோ வி வில் ஹாவ் அன் அடிஷ்னல் இன்க்ரிமெண்டல் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? செலவு பண்ணுறது, கன்சம்ஷனுக்கு இருக்கிற இன்கம், கரெக்டாக, ஆஃப் 5,400. That is the entire point of the rate cut. That is the benefit that we will be incurring from this rate cut. இந்த ஒரு 5,400. சரி, இது என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காசு தராங்களே அது மாதிரியா? Definitely not. If you are thinking that this is just like a bribe to the citizens of India, that is definitely not a bribe. Government is not foolish to lose 50,000 crores just to ஆட் போட்டு இப்போ ஒரு காசு தரோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தட் இஸ் நாட் த கேஸ். டோன்ட் பி இக்னோரண்ட் ஆஃப் திஸ் நம்பர். 50,000 crores ஸ்பெண்ட் பண்ணுறது, வாட் அண்ட் ஆல் யூ கேன் டூ. யூ கேன் பில்ட் அ சிட்டி வித் 50,000 crores, கரெக்ட்? ஈஸிலி யூ கேன் பில்ட் Tier 2 சிட்டி ஃப்ரம் ஸ்க்ராச். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு
So why is the government losing 50,000 crore a year? What is the effect? I'm hearing inflation, more demand, which means demand எங்கேருந்து வரும்? From more consumption, correct? இதனால என்ன ஆகும்? GDP increase ஆகுமா? Yeah, we have our effect on inflation and GDP. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த 5400 எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறாங்கல்ல, வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த ரேட் கட்லாம் தெரியும்? லைக் உங்களுக்கு பாக்கெட்டில் ஃபீல் ஆச்சு ஒரு 10 ரூபா 5 ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறாப்புல? ஒன்றும் தெரிலல்ல. சரி, நம்ம வந்து கன்சியூமரை மறந்துடுவோம். நீங்கள் கன்சியூமரே கிடையாது, நீங்கள் தான் மளிகை கடை ஓனர், கரெக்டா? எப்படி ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ப்ரைஸுங்கிறது எப்படி? வாட் எவர் த கன்சியூமர் இஸ் ரெடி டு கிவ் இஸ் ஐடியலி த ப்ரைஸ் தட் வி செட் பேஸ்ட் ஆன் அஃப்கோர்ஸ் காஸ்ட் எல்லாம் இருக்குது. தட் இஸ் ஐடியலி த ப்ரைஸ், கரெக்டா? சொல்லாமல் இப்போது ஒரு பொருளுக்கு 120 ரூபா கொடுத்து இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கான் கன்சியூமர். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் ஜிஎஸ்டி ரேட் கட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ரேட் கட்டை அப்சார்ப் பண்ணிப்பேன்னா 120லேருந்து 105 ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. 105 ஆயிடுச்சு காஸ்ட் ஜிஎஸ்டி சேர்த்து. திருப்பி சொல்கிறேன், 120 த கன்சியூமர் இஸ் பேயிங், 118 வச்சுப்போம், 118 ஓகேயா? ஸோ 100 rupees தான் எனக்கு வருது, 18 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டியாக தரேன். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிட்டான், வெறும் 5 ரூபா தான் ஜிஎஸ்டி அதுக்கு. ஸோ 105 ரூபா தான் வருது. ஆனால் கன்சியூமர் ஏற்கனவே 118 ரூபா கொடுத்துட்டு இருந்தான். அப்போது உன்னால் முடியும் 118 ரூபா கொடுக்க முடியும்ன்ட்டு, கரெக்டாக? தட் இஸ் வாட் தி பிஸ்னஸ் seller is going to think, correct? So what will ideally be the behavior to increase the price, correct? Unfortunately that has already happened. Okay, Sunfeast Mary biscuit, simple idu. Sunfeast Mary 958 grams, okay, idu before GST 2.2, base வந்து 100 rupees 85 paise. So அதுக்கு GST போட்டால் 18 rupees கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? 119 வருமா? இப்போயும் கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா தான், குறைஞ்சாப்பில் லைட்டாக காட்டுறான், இல்லைனா மாட்டிப்பல்ல. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், பேஸ் ப்ரைஸ் ஏற்றிட்டான். இஃப் யூ கேன் சி 109 இப்போ மாறி இருக்கும், கரெக்டாக? ஃப்ரம் 100 இட் ஹஸ் த பேஸ் ஹஸ் இன்க்ரீஸ் டு 109, கரெக்டாக? அதுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டு தி காஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டில் த சேம், 4 rupees தான் டிஃபரன்ஸ். தி பிஸ்னஸ் இஸ் ஸ்டில் மேக்கிங் அரௌண்ட் 100 rupees, கரெக்டாக? ஹீ ஸ்டில் மேக்கிங் அரௌண்ட் 10 rupees more even. So is the real savings to the consumer or to the businesses? அது முன்னாடி தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவன் மாட்டிப்பான். த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி இது மாதிரி பண்ணும்போது, த கவர்மெண்ட் இன்னும் சும்மா நோட்டிஃபிகேஷன் இல்லை, தே நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ தே ஹவ் ஆல்ரெடி செட் அ கமிட்டி டு மானிட்டர் ஆல் தி ப்ரைஸஸ். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, திஸ் இஸ் கால்ட் ஆன்டி ப்ராஃபிட்டரிங். ஜிஎஸ்டி வச்சு நம்ம காசு பார்க்கக்கூடாது. இப்போ நான் 118 பார்க்குறேன், நான் வந்து ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணியிருக்கோம். த கவர்மெண்ட் ஹஸ் அக்ரி டு லூஸ் மணி ஃபார் த சேக் ஆஃப் கன்சம்ஷன், ஓகே? ஸோ என்னோடய வேலை என்ன, நான் வந்துட்டு உனக்காக அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன், நீ அவன்கிட்ட கொடுக்காம நீயே அதை வாங்கிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாட் ஹீல் மானிட்டர் இஸ் தேர் ஷுட் நாட் பி நோ இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். இதை காமிச்சு அவன் தான் ஏற்கனவே தரான்ல 120 ரூபா, நான் ஏன் அதே வாங்கிக்கக்கூடாது அப்படின்ட்டு ப்ரைஸ் ஏற்றாமல் இருக்கணுங்கிறதுக்காக தேர் இஸ் ஆல்ரெடி மானிட்டரிங் ஆஃப் ப்ரைஸஸ், ஓகே? கிட்டத்தட்ட ஒரு 53 ஐட்டம்ஸுக்கு தே ஆர் ஸ்டில் ட்ராக்கிங். இந்த மாதிரி மேரி பிஸ்கெட் எல்லாமே 5 rupees தான் ஏற்றிருக்கான். 5 rupees ஆல்ரெடி லாஸ்ட் தானே, 10 ரூபா ஏற்றிருக்கலாம், நான் வெறும் 5 ரூபா தான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் த கவர்மெண்ட் வாண்டட் த ஃபுல் பெனிஃபிட் டு கோ டு த கன்சியூமர், எண்ட் கன்சியூமர். எண்ட் கன்சியூமர் யார்? டிமார்ட்டா? அட்லீஸ்ட் டிமார்ட் இல்லை, இது சன்ஃபீஸ்டா இல்லை நம்மளா? சன்ஃபீஸ் பிஸ்கெட் சாப்பிட்ற நம்மளுக்கு தான் அந்த பெனிஃபிட் போயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹஸ் ஹேப்பன் ரைட் நோ. ஸோ இந்த மானிட்டரிங்கும் வரும். இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வில் கம் பை தி எண்ட் ஆஃப் டில் March 2026 வரும். ஜிஎஸ்டி நோட்டீஸ்லாம் வரும். அவங்க அந்த பிரச்சனையை பார்த்து திருப்பி கவர்மெண்ட் வந்து அதை டேக்ஸாக கலெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த 5 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக. ஓகே, தேர் வில் பி தட் இனிஷியேட்டிவ் தட் த கவர்மெண்ட் வில் பி டூயிங். ஓகே, ஸோ இஃப் தேர் இஸ் நோ சேவிங்ஸ் ஃபார் அஸ், வாட் வில் ஆக்சுவலி ஹேப்பன்? வாட் இஸ் த மேக்ரோ எஃபெக்ட் ஹியர்? இந்த ரேட் கட் பண்ணுங்கிற இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அவங்க வந்து நமக்கு சேவிங்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தாங்க. நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி சொன்னீங்க, தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆன் இன்ஃப்ளேஷன், கரெக்டாக? ஃபஸ்ட்டு இதனால் என்ன பெனிஃபிட் ஆர் என்ன இன்டென்ஷன் இந்த ரேட் கட் பண்ணுறதுனால? இன்ஃப்ளேஷன். ஸோ எப்படி அது வருங்கிறீங்க? ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக? 18ல் இருந்ததெல்லாம் 5க்கு தள்ளியிருக்காங்க, 12ல் இருந்ததெல்லாம் 5க்கு தள்ளியிருக்காங்க. நடந்திருக்கா? இதனால் என்ன ஆகும்? என்ன ஆகணும்? அட்லீஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் குறையணும். 118 கட்டிகிட்டு இருந்த இடத்துல 105 தான் கட்டியிருக்கணும், கரெக்டாக?
ரிடக்ஷன் இன் ப்ரைஸஸ் ஆயிருக்கணும். இந்த ரிடக்ஷன் இன் ப்ரைஸஸ் ஆயிருக்கணும் இல்லை ஆயிருச்சுங்கிற அசம்ஷன் தான் கவர்மெண்ட் வச்சு இந்த ரேட் கட் பண்ணாங்க. ஆகிரும் அப்படிங்கிற அசம்ஷனில் வென் த ப்ரைஸஸ் ட்ராப் தேர் வில் பி ரிடக்ஷன் இன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிறது என்ன? இப்போ நம்ம ஒரு ஸ்லைடு போட்டிருந்தோம், இருங்க, இந்த ஸ்லைடு போட்டிருந்தோம் கரெக்டாக. இந்த ஸ்லைடில் திஸ் இஸ் அன் ஆவரேஜ் கன்சம்ஷன் ஆஃப் அ இண்டிவிஜுவல் கரெக்டாக. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒருத்தனுக்கு எவ்வளோ செலவாகுது ஃபார் எசென்ஷியல்ஸ் அலோன், எசென்ஷியல் லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் மட்டும் வச்சு எவ்வளோ செலவாகுது ஆவரேஜ் வெயிட்டடாக அதோட எவ்வளோ உனக்கு தேவைப்படும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணுற அந்த இண்டெக்ஸ் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். திஸ் இஸ் மெஷர்ட் ஒன்லி ஆன் எசென்ஷியல்ஸ், நோ சின் குட்ஸ், நோ நத்திங். எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கு என்ன ப்ரைஸ் ஆகுது, எத்தனை பேர், இதை வச்சு பண்ணுறது அந்த சிபிஐ. when there is a reduction in prices the CPI will drop, correct, because one element of the equation is coming down, correct? So CPI will come down. So CPI will come down, which will lead to lower inflation, decrease in inflation. It will not be that significant, but there will be a 1.1ங்கிறது தான் எக்கனாமிஸ்டோட எஸ்டிமேட். சரி, ஜிடிபி எப்படி ஏறும்? ஃபர்ஸ்ட் ஜிடிபிங்கிறது என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கரெக்டா? ப்ராடக்ட்னா இங்கே என்ன, ப்ரொடக்ஷன் தான் சொல்கிறாங்க. எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் அது வந்து ஒரு 10 ரூபா போட்டால் 1 lakh வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆஸ் அ கண்ட்ரி ஹவு மச் ஆர் வி ப்ரொடியூசிங்? இதுதான் ஜிடிபி. சிம்பிளர் டேர்ம்ஸில் எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு சப்ளை ஜாஸ்தி ஆகுது, எவ்வளோ நம்மகிட்ட ஸ்டாக்காக வச்சுருப்போம் ஜிடிபியில். ஓகே, இன் குட்ஸ், பேசிக்கலி குட்ஸ் ஆர் சர்வீசஸ், தட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி லேமேன் டேர்ம்ஸில் யோசிச்சோன்னா. இப்போ ப்ரைஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி ரேட் கட் ஆகுது, மறுபடியும் என்ன ஆகும்? ஜிஎஸ்டி ரேட் கட் ஆனால் ப்ரைஸு குறையும். ப்ரைஸ் குறைஞ்சா என்ன பண்ணுவீங்க? நிறையா வாங்குவேன், அவ்வளோதான். லேஸ் பேக்கெட் 10 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபான்னு சொன்னான்னா நான் 2 தானே வாங்குவேன், கரெக்டாக? அதுதான் கவர்மெண்டோட அசம்ஷன். பேசிக்கலி வித் தட் சர்ப்ளஸ் ஆஃப் 5,400, அடிஷ்னல் சர்ப்ளஸ் ஆஃப் 5,400, இஃப் வி அஸ்யூம் நம்ம அதை செலவு தான் பண்ண போகிறோம், தேர் இஸ் கோயிங் டு பி கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன். அப்படிங்கிறதுல வாட் வில் ஹேப்பன்? இப்போ இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம காலேஜில் கேன்டீன் இருக்கோ? இல்லை இருக்கா? இருக்குல்ல. இன்றைக்கி திடீர்னு சமோசா விலை வந்து ஒரு 5 ரூபா ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு 90 out of 100 வாங்கிட்டீங்க, அதுக்காக உங்களுக்காக சமோசா வந்துட்டு ஃப்ரீன்ட்டாங்க இல்லை கம்மின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு வாங்கினதோட நாளைக்கு நிறையா தானே வாங்குவாங்க. அப்போ நிறையா பண்ணி தானே ஆகணும். கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆக போகுதுன்னா நிறையா பண்ணி தானே ஆகணும். ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஏறும், கரெக்டாக? சமோசா நிறையா பண்ணி தானே ஆகணும். பண்ணுறப்போ என்ன ஆகும்? மோர் ப்ரொடக்ஷன் ஆகிறப்போ the gross domestic product will automatically increase. This is the entire scheme of things that the government is planning. இந்த அசம்ஷனில் தான், அதாவது இப்போ இந்த ரேட் கட் பண்ணியிருக்கிறதே என்ன திங்கிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ரேட்டு குறைக்கிறேன், ரேட்டு குறைச்சா இவன் நிறையா செலவு பண்ணுவான், நிறைய செலவு பண்ணால் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிடிபி ஏறும். அதே மாதிரி ரேட்லாம் குறையுது, ரேட் குறையுதுங்கிறப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் குறையும். அது வந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்துடும். நான் எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் ரேட் கட் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஐ வில் கெட் அ எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆஃப் அட்லீஸ்ட் 0.1%, விச் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட், கரெக்டாக? திஸ் ரேட் க்ரோத் வில் இம்பேக்ட். அதை தவிர என்னெல்லாம் இதனால நடக்கும்? நிறையா வேலை கிடைக்கும், கரெக்டாக? ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா என்ன? சமோசா போடுறதுக்கு இன்னொரு 2 அண்ணா கூப்பிடுவாங்க, கரெக்டாக? அவங்க 2 அண்ணாக்கு அன்றைக்கி வேலை வந்தது. வேறு எப்படி யோசிக்கலாம்? இதை வந்துட்டு ஐடி இதில் யோசிச்சிங்க அப்படின்னா தெர் வில் பி நியூ டீம்ஸ் தட் வில் பி மேடு, தெர் வில் பி நியூ ப்ரொடக்ஷன் லைன்ஸ் தட் வில் பி மேடு, கரெக்டாக? எத்தனை ஒரு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இது பண்ணுறாங்க அப்படின்னா மெஷினரி வாங்கணும், ப்ரொக்யூர்மெண்ட் இருந்தா, லேண்டு, ரெண்டல், எம்ப்ளாய்மெண்ட், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஜாப்ஸ், ஸோ மச் ஜாப்ஸ் வில் இன்க்ரீஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், கரெக்ட்? ஆல்சோ வித் ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் என்ன ஆகும்? காஸ்ட் ஆஃப் லிவிங் வில் பி வே பெட்டர், கரெக்டாக? நான் கொஞ்சம் நிம்மதியாக கம்மியான செலவு பண்ணி நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற மெட்ரிக்கும் ஏறும், கரெக்டாக? வேறு என்ன இருக்கும்? தென் தெர் இஸ் அ சஸ்டைனபிள் க்ரோத். இந்த இது பண்ணால் நாளைக்கே இந்தியா 5 trillion எக்கனாமி ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஓகே, பட் இன் a period of 18 to 24% we will be able to reach our estimated growth rate. ஓகே, இந்த 50,000 லாஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? கவர்மெண்ட் has lost 50,000 crores.
இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, கம்பெனியான கண்ட்ரியே ரன் பண்ணுறீங்க, போயிட்டு சும்மா தண்டமாக 50,000 கோடி கம்மி ஆயிருக்கு அப்படின்ட்டு வச்சா ஷேர் ஹோல்டர் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கேள்வி கேட்பாங்க, என்ன 50,000 கோடி எதுக்கு ரிடியூஸ் பண்ணியிருக்கு, எப்போ அதை எடுக்க போகிற, அதுலேருந்து என்ன பெனிஃபிட் வருது அப்படின்ட்டு. நாட் தட் இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லாமல், ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல், திஸ் எக்கனாமிக் க்ரோத் ஃபுல் சர்க்கிள் போய் எக்கனாமிக் க்ரோத் இங்கே விட்ட 50,000 கோடி, இன்னைக்கு இந்த வருஷம் விட்ட 50,000 கோடியை 2 வருஷத்தில் the government will be able to take back. This is in an assumption that reduction in price happens. Okay, the benefit is transferred to the consumer ங்கிற பட்சத்தில் consumption will increase, production will also increase and the economy will grow when there is reduction in price. This cycle happens. ஓகேயா? ஸோ இன்னும் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் எவ்வளோ ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க அப்படின்னா 96,000 crores ஜாஸ்தி ஆகும். ஓகே, we are going to lose minimum of 50,000 to 1,20,000 வரைக்கும் ரெவன்யூ லாஸ் ஆகலாம். ரெவன்யூ லாஸ் ஆக கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? இதெல்லாம் ஜிடிபி எவ்வளோ ஏறும்? 0.1 to 0.2%. ரொம்ப ஜாஸ்தி தான், ஹானஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தி தான். இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ் பயங்கரமாக குறையும், 1% கிட்ட குறையும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறாங்க. தென் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் அதுவும் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு the government will need a solid 18 to 24 months. Okay, they'll not just recover, they'll make good profit and surplus out of this. This is the entire scheme of things, but with an assumption that this benefit of GST rate cut is transferred to the consumers, that is the citizens of India, and not just to the brokers here. The rate cuts should lead to reduction in prices. அப்போ மட்டும்தான் இந்த என்டையர் ஸ்கீம் will be profitable. புரியுதா? இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஜிஎஸ்டி ரேட் கட் இதுதான். சரி, இதனால் ஒரு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வரும்போதும், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், ஆர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும் போதும் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க, யாருக்கோ ஒருத்தர் நல்லா சந்தோஷப்படுவாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, நிறைய பேர் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஏறும். கரெக்டாக? ஹானஸ்ட்லி கன்சம்ஷன் ஏறுதுன்னா யார்கிட்ட வந்து கன்சியூம் பண்ண போகிறான்? ஏன்ட்ட தானே. ஸோ எனக்கு பிஸ்னஸ் ஏறணும் இல்லை, ஆப்வியஸ்லி. ஸோ என்ன ஆகும்? இஃப் ஐ எம் லிஸ்டட் கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் என் ஷேர் போட்டிருந்தாங்க, லைக் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? ஷேர் விலை எனக்கு ஜாஸ்தியாக சேல்ஸ் வரப்போகுதுன்னா ஏறும். கரெக்டாக? ஷேர் ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ். இது மாதிரி ஒரு செக்டாருக்கும் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் எஃப்எம்சிஜி இது என்ன ஆயிருக்கு? ஜிஎஸ்டினால ரேட் குறைஞ்சிருக்கு, எசென்ஷியல் ஹேவ் பிகம் சீப்பர். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு? சேல்ஸ் ஏறி இருக்கு. அண்ட் கம்பெனிஸ் லைக் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர் பேஸ்ட்டு, ஐடிசி, அது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் இது இருந்திருக்கு. ஒரு 2 to 5% ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் ஜஸ்ட் திஸ் ஸ்பேன் ஆஃப் 15 days. 10th அப்புறமே இந்த ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஆட்டோமொபைல்ஸ், இந்த கன்சியூமர்ஸ் கிட்ட போகிற கம்பெனிஸ் என்னென்ன? எத்தனை பேர் இங்கே ஹீரோவில் வச்சுருக்கீங்க பைக்? எத்தனை பேர் இங்கே லைசன்ஸோட பைக் ஸ்கூட்டர் ஓட்டுறோம்? லைசன்ஸோட மாட்டிப்பீங்க, இங்கே தான் இருக்காங்க எல்லாரும் லைசன்ஸோட. ஓகே, 3rd year பசங்க மட்டும்தான். எத்தனை பேர் ஹீரோ வச்சுருக்கீங்க? பஜாஜ், டிவிஎஸ், இது எல்லாருக்குமே அந்த கம்பெனிஸ்க்கு 3 to 6% இருக்குது, இன்க்ளூடிங் மாருதி, குட்டி கார்ஸ், அது எல்லாத்துக்குமே இருக்குது. தென் கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அது எல்லாமே வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், அவங்க எல்லாருக்குமே டிமாண்ட் ஏறி இருக்குது 2 to 4%. தென் யூ ஹேவ் யர் சிமெண்ட் கம்பெனிஸ், டால்மியா சிமெண்ட்ஸ், அல்ட்ராடெக், தென் யுவர் ஏசிசி, அம்புஜா, அவங்களுக்கெல்லாமும் குறைஞ்சதா? சின்ஸ் தி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை ஏற்றி விடணுங்கிறதுக்காக குறைஞ்சது இல்லை, அதுக்காக அவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட் ஏறி இருக்குது, 3 to 5% ஏறி இருக்குது. தென் யூ ஹேவ் யர் ஹெல்த் கேர், எல்ஐசிக்கெலாம் பயங்கர ஜம்ப். ஓகே, தென் யூ ஹேவ் யர் சன் ஃபார்மா, அவங்களுக்கெல்லாமும் ஸ்டாக் ஜாயின் இதாக இருக்குது. லக்ஸரி குட்ஸ், ஐடிசி. ஐடிசிங்கிற ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டாக். ஒரு பக்கம் எஃப்எம்சிஜி, கரெக்டாக? சன்ஃபீஸ்ட், மேரிகோல்ட்லாம் என்னது? ஐடிசி. ஓகே, தே ஆல்சோ ஹேவ் அ டொபாக்கோ விங். ஓகே, இப்போ நான் அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட், இப்போ இது ஏற போதா இறங்க போதான்ட்டு. பட் வாட் ஹேஸ் எஃபெக்டிவ்லி ஹேப்பன்ட் இஸ் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் 2 to 5%. Okay, along with the other it has increased significantly, ITC may, even though there is a tobacco இது. But other tobacco companies which are not listed, they will have a big hit, correct? But it is an addiction market. என்ன price ஏத்தினாலும் one set of people are going to keep buying it. So this is the overall impact that we have on the market. Okay, GST rate நடந்தது. என்ன நடந்துச்சு? லைக் ஒரு சீக்வன்ஸ்
செப்டம்பர் 10 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க? ஜிஎஸ்டி ரேட் கட்டு. என்னென்னமா கட் பண்ணியிருக்காங்க? எவனாச்சும் இப்போ 3 ரேட்டு தான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. 3 ரேட் இல்லை, தேவ் ரெடியூஸ்ட் சர்டன் கேட்டகரிஸ் அண்ட் கிளப்ட் இட். சிலது 5க்கு போயிருக்கு, சிலது 0 போயிருக்கு. 28லாம் 18க்கு வந்திருக்கு. தென் யூ ஹேவ் யுவர் 28 + 12 ரேட் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது கரெக்டாக? இதனால இந்த 10 நாளில் என்ன நடந்திருக்கணும்? ப்ரைஸ் குறையணும். ஃப்ரம் 22 ப்ரைஸ் குறையணும். கரெக்டாக? அக்கௌண்டிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன பண்ணணும்? எத்தனை பேர் இங்கே அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபஸ்ட்டு செமிஸ்டர்லேயே எடுத்திருப்பாங்க? சரவணகுமார் சார் இங்கே தான் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணணும் இப்போது? லெஜர்லலாம் ரேட்லாம் மாற்றிக்கணும். போடும்போது இனிமேல் ரேட் மாற்றணும். கரெக்டாக? இப்போ டேலி மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் அந்த இன்பில்ட் ஜிஎஸ்டி ரேட் இருக்கும். கரெக்டாக? அது எல்லாத்தையும் மாற்றணும் பிஃபோர் 22. அப்புறம் இன்வாய்ஸ்லாம் ப்ரீ பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அது எல்லாத்தையும் இப்போ மாற்றணுமா? 10ஆந்தேதியிலேயும் 22ஆந்தேதி எத்தனை பிஸ்னஸ் நடந்திருக்கு? 10லேருந்து 20ஆந்தேதி 22க்குள்ளே. சரி, 22லேருந்து என்ன ஆயிருக்கு? ரேட் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் சில பேர் கட் பண்ணலை, அந்த வேற கேஸு. பட் வாட் இஸ் த கவர்மெண்ட் இமேஜினிங்? 22க்கு அப்புறம் வரேன், செலவு எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, கன்சம்ஷன் ஏறுது. கன்சம்ஷன் ஏறணும்னு என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் ஏறுது. ப்ரொடக்ஷன் ஏறதுனால என்ன வருது? ஜிடிபி வருது. ஜிடிபி மோர் ஜாப்ஸ் வருது. ஜாப்ஸ் வரதுனால என்ன ஆகுது? ஜிடிபி வருது. ரேட் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு? இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன? எக்கனாமிக் க்ரோத் வந்திருக்கு. நம்ம கண்ட்ரி க்ரோத் நமக்கு வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் we will have a projected இந்தியா வல்லரசு ஆகுது அப்படின்னு there is a sustainable growth rate. I wouldn't say this is taking us to $5 trillion, but this is taking us to the planned projected growth rate. ஓகே, இதுதான் இந்த 10-22 ஆயிருக்கு. வாட் ஷுட் யூ டூ as professionals? இந்த மாதிரி வருது, சரி இப்போ நான் என்ன பண்ணட்டும்? பி அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் பையிங் அண்ட் அதுக்கான ரேட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். வாட் எவர் யூ ஆர் பையிங் கரெக்டாக அந்த இன்வாய்ஸஸ் வச்சு என்ன வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ரேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தென் வாட் எல்ஸ்? இப்போ சும்மா உங்கள்கிட்ட இப்போது ஒரு நரேட்டிவே வருதுன்னு வச்சுப்போம். See, how did you know about this rate cuts in general? மீடியாலேயும் கொஞ்சம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தான். இன்ஸ்டாகிராம் பேஜில் எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாக தான் எனக்கு ரேட் கட்டே தெரியும். என்னம்மா போய் சொல்கிறேன்? நியூஸ் பேப்பர் வழியாக எனக்கு ரேட் கட் தெரியும். நியூஸ் பேப்பர்லாம் பரவாயில்ல கிட்ஸ். ஓகே, தென் யார் உங்களுக்கு ரேட் கட் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லி தான் தெரியும்லாம் சொல்லாதீங்க. ஓகே, see what your responsibility as a student, as a future leader is. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனே வருது அப்படின்னா what you should be doing. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பேக்ட் என்ன? ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். வை, எதுக்கு இதை பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த ரேட் கட் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அ அல்டிமோனியம். ஐ எம் நாட் டாக்கிங் பொலிட்டிக்கல் அல்டிமோனியம். ஐ எம் டாக்கிங் கன்சியூமருக்கு என்ன இம்பேக்ட் காட்டணும் அப்படிங்கிற அல்டிமோனியம். ஓகே, பிஸ்னஸஸ்க்கு என்ன இம்பேக்ட் கொடுக்கணும் இதுன்ட்டு அதை எப்படி கொடுக்குதா அந்த இதை ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், சீக் லாட் ஆஃப் ட்ரூத். ஓகே, அது கேட்குறப்போ யார் இன்ஃபர்மேஷன் ஹரிசான் வில் வைடன். இது வழியாக தான் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் மோர். இப்போ இந்த இன்சூரன்ஸ் போயிருக்கு கரெக்டாக, இதனால எவ்வளோ பிஸ்னஸ் ஏறும், எவ்வளோ அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு செக்டாருக்கு அடிஷன் இன் ரெவென்யூ. இப்போ நான் முன்னாடியே இன்சூரன்ஸ் போட்டிருந்தேனே, ப்ரீமியம் இப்போ கட்டும் போது எனக்கு சேஞ்ச் இன் ரேட் இருக்குமா? இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ, தெருக்கு 2 இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, அப்படியே இல்லைனா கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கால் பண்ணி இன்சூரன்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. யூ ஷுட் நோ. இப்போ மேரி கோல்ட்லாம் வாங்குறீங்க, இப்போ அந்த 5 ரூபா பார்த்தீங்கல்ல, எல்லோரும் இன்றைக்கி போய் மேரி பிஸ்கெட் வாங்குன்னு சொல்ல வரல. நீங்கள் வாங்குகிற பாக்கி பொருள் எல்லாத்துலேயும் அந்த பில்லு வாங்கி பாருங்கள். ஜிஎஸ்டி ரேட் பிஃபோர் என்ன இருந்தது, ஆஃப்டர் என்ன இருந்தது. இஃப் யூ ஹேவ் பில் எவிடன்ஸ் ஆஃப் 22 செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கினதா ஒன்று இருக்கான்னு பாருங்கள், அதை வச்சு பாருங்கள். அண்ட் முக்கியமாக இப்போ எல்லோரும் எக்ஸாம் எழுத போகிறீங்களே, இதுதான் ஆகணும் கரெக்டாக. போய் ஸ்டேஷ்னரி கடையில் போய் பில்லு வாங்குங்க. முன்னாடி பேனாக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், பேப்பருக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், கடைசி எக்ஸாம் எப்போ 6 மாதம் முன்னாடியா? கடைசியாக வாங்கினது எப்படி ஞாபகம் இருந்ததுன்னு கேட்காதீங்க, பட் முன்னாடியே வாங்கின அமௌண்ட் தெரியும். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி எவ்வளோ ஜிஎஸ்டி ரேட் உங்களுக்கு ட்ராப் ஆகிருக்கு, அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுங்கள். தட் இஸ் your curiosity should take you to truth will take you to knowledge, and knowledge will give you opportunities. That is what you should take away from this. As consumers you are benefited, as an economy we are all supposed to be benefited in the next 18 to 24 months. That is the entire impact of GST rates. Are we clear on what is going on? Yes. With that I want to wind up this and I am open to any questions that you have on the rate cut and how the benefits are transferred.
I was expecting another colleague. I think he's stuck in another இது. Do you think will there be any impact in our value of our currency? Only in right now, I don't think there will be any impact. Reduction in GST now, there won't be any impact on currency value. But when GDP increases, the value of currency will significantly increase as well. Along with that தான் இருக்கும். Like GST rate குறையிறதுனால there won't be any loss. This revenue loss is very minimal. 50,000 crores is not very significant, but not very significant enough for currency value deplete ஆகிறதுக்கு. But in 18 to 24 months, revenue ஏற GDP ஏற currency value will also increase. That is the scenario here. எத்தனை பேர் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஸ்லைடு பார்த்தீங்க? போட்டேனா? அதில் கடைசியாக ஒரு எலிமெண்ட் போட்டிருந்தேன், யாராவது பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. அந்த சர்ப்ரைஸ்க்கு வருவோம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ ஆல் டு ஒன் இனிஷியேட்டிவ், ஒன் venture that we've launched with Focus. This has been a 6-month project with AI coming in and problem solve பண்ணுறது. See, எங்களோட இது with team Focus என்ன அப்படின்னா, at the end of the day ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் should benefited with growth. சீக்கிரமாக பாஸ் ஆகணும். See, basically at Focus what we are doing is helping CA students pass faster. That is our entire motive. So with that motive we've also launched one app called caguru.ai. What this app does is, எத்தனை பேர் இங்கே டவுட்ஸ் உடனே சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? With CA you are almost preparing at either 4 AM or 1 AM in the night. ஓகே, ஸோ அந்த டவுட்ஸ் இமீடியட்டாக கிளியர் பண்ண முடியாததுனால வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் பில்ட் அன் ஏஐ கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் வித் சிஏ டேட்டா. ஓகே, சிஏவோட சிலபஸ் இருக்கட்டும், நோட் புக்ஸ் இருக்கட்டும், தென் ஆல்சோ எனிதிங் எல்ஸ் சிஏ பசங்க பேசியிருக்கிறது, அது வச்சு வி ஹவ் ட்ரெயின்ட் ஏஐ மாடல்ஸ். திஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் 6 months. இது பேஸ் பண்ணி வி launched an app called caguru.ai. We currently have 1,000 users. Okay, with this we are looking to solve around 10,000 doubts per day for CA students. This will significantly improve how the CA students study. If you are all okay, we are even interested in showing a demo. Notebook ஒன்று இருக்கு, அதில் கிறுக்கி தள்ளியிருப்பாங்க சம். Do you have any volunteers? Shreyas Surya volunteer-ஆ? Sir, டவுட் இருக்கா? sir, on doubt sir. Okay. Sir, for example இப்போ வந்து நம்ம ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லலாம் நம்ம வாங்குகிறோம், குட்ஸ் அண்ட் இதெல்லாம் வாங்குகிறோம்ல, அப்போ வந்து 2,500 rupeesக்குள்ளே வாங்கினா 5% GST அப்படின்னு சொல்கிறாங்க. 2,500க்கு மேலே வாங்கினா 18% GSTன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் 6,000க்கு பொருள் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து 3 பில்லாக போட்டு 2,500 2,500 ஒரு பில்லு, 1,000 ஒரு பில் அப்படின்னு போடுறாரு. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன இம்பேக்ட், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? இது வந்துட்டு இந்த பல்க் பர்ச்சேஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகன்னு இல்லை. இந்த மோட்டிவ் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கன்சம்ஷன் நிறைய பேர் குட்டியாக பண்ணுறவங்களுக்கு கம்மியாக டேக்ஸ் வரணும். பேசிக்லி 2,500க்குள்ளே பண்ணுறவங்க யார்? டிஸ்போசபிள் இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க, கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு ரேட் கம்மியாக வரணுங்கிறதுக்காக. பட் இந்த 6,000 வந்துட்டு 3ஆக பிரித்து போடுறதுன்னு இருக்கு இல்லையா, அது will not be very convenient. So that 50% hit rate இருக்கும். There will be 50% of people who will opt for splitting the bill. Another people, set of people 6,000 ரூபாய்க்கு பல்காக வாங்குறவங்க, I don't think they will be minding with this 18% போடுறதுக்குன்ட்டு. ஸோ அது வரப்போ there will be of course the loopholes to evade. That will only affect 50%. We'll still have a 50% complaints தான் இருக்கும் அதில். அது ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தான் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. Do you have any questions or can we jump to one demo, quick demo? Sir, good morning sir. Good morning. Sir, as per எந்தெந்த goods எந்தெந்த goodsக்குலாம் GST இப்போ இல்லை, which means zero exempted இதுன்ட்டு. அதுக்கு வந்து தனி எக்ஸம்ஷன் சர்க்குலர்னு ஒன்று போட்டிருக்காங்க.
பன்னீர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஐ சர்க்குலேட் தட் லிஸ்ட் PDF டு எவ்ரி ஒன். எக்ஸாம்ஷன் ஃபுல் இது இருக்கும் அது. ஓகே, ஃபோன் வேணும், அந்த ஃபோனில் தான் பண்ணணும். So if you are all okay and have few more questions, we'll take questions. Before that, we have a demo. Shreyas. இது ஸ்ரேயஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசிக்லி இது ஒரு சம். இந்த சம்லாம் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சும்மா. Standard cost of actual quantity. Standard cost of actual quantity minus actual cost. question எதுக்கான பேசிக்லி இதில் clerical mistake மட்டும். ஓகே ஓகே கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் சும்மா மேத்தமெட்டிக்கல் எரர். ஓ 1 +லேருந்து இங்கே மைனஸ் வரும். ஓகே 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 இது வந்து ஃபேவரபிளாக இருக்குது. இந்த சைடு வரும்போது மைனஸ் நெகட்டிவ் வரணும், அது போல் ப்ளஸ். ப்ளஸ் வந்துருச்சு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் இதை வந்து நானே சொல்லுவேன். ஓகே ஓகே வாய்ஸ் சைலன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சம். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் செகண்ட் இயர்ஸ்க்கும் வந்து நீங்கள் சிஏ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சிஏ இன்டர் வந்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தேர்ட் இயர்ஸ்க்கு இப்போ காஸ்டிங் இருக்கனால உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ்க்கு இது என்னென்னா பேசிக்கலி வேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ், அது மாதிரிலாம் ஒரு சிலது இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். பட் இந்த சிஏ குருவில் இப்போ ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பார். இது என்னென்னா உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்ன நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி இட் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெட்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து அட்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து அது ஃபேவரபிளாக இருக்கலாம். ஃபேவரபிள்னால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம், அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அட்வர்ஸ்னால் வந்து நெகட்டிவ், ஃபைனல் ஆன்சர் வரும்போது நெகட்டிவில் வரும். இப்போ இந்த வேரியன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் பேசிக் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் தெரியும். அது லெஃப்ட் சைட் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் போகிறதா இருக்கட்டும், ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் போகிறதா இருக்கட்டும், சைன் மாறணும் கரெக்டாக. இதில் இது வந்து ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட். இது பேசிக்லி இந்த டிராஃப்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நெகட்டிவ் இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸு. ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்து அந்த சைடுக்கு நான் எடுத்துகிட்டு போகும்போது என்னவா போகணும், ஃபேவரபிள்னா பாசிட்டிவ். ஸோ அந்த சைடு போகும்போது நெகட்டிவாக போகணும். பட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகாமல் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாரு கரெக்டாக. அதில் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு கடைசியில் வந்து நிற்கும் போது ஒரு கரெக்டான ஆன்சர் வந்திருக்காது. இப்போ இந்த சிஏ குருவில் இது போடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோ காமிக்க போகிறார் இப்போ சார். அது ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சிஏ குரு வெப்சைட்டில் வந்து போட்டுட்டு ப்ளீஸ் ஃபைண்ட் த மிஸ்டேக், இல்லை ப்ளீஸ் ஃபைண்ட் வாட் ஹஸ் கான் ராங்குங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் போட்டு அதில் ஃபீட் பண்ணார்னா ஏ வந்து வில் டேக் அ ஃபியூ மினிட் ஆர் ஜஸ்ட் அ மினிட். பேசிக்கலி இங்கே கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாக இருக்கனால இப்போ ஏ வந்து கிளியராக சொல்லிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் உங்களோட கால்குலேஷனில் எடுத்துகிட்டு போகும்போது நான் சொன்னேன்ல அதே மிஸ்டேக், சைனை நீங்கள் கரெக்டாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறது இது வந்திருக்கு. ஃபோனில் காமிக்கிறனால இங்கே டிஸ்பிளே பண்ண முடியல. பட் இந்த ஏஐனால் இது மாதிரியான கிளரிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரின்சிபல் பேஸ்ட் எரர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஃபைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஐ ஹேண்ட் ஓவர் போடியும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கா? இல்லை இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எனக்கு என்ன எழுதியிருக்காங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன எதுன்னு சார் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்தளவுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம ரேண்டமாக எழுதுவோம்ல ரஃப் ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் ஏஆல் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ சார் கண்டினியூ பண்ணுவார். எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ யா திஸ் ஹேஸ் நாட் ஜஸ்ட் பீன் ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுன்ட்டு, இது ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ லைக் டு தேங்க் த டீம். அண்ட் இதோட இது முடியல, டவுட் சால்வ் மட்டும் பண்ணுறதுன்னு இல்லை, சிஏ மாதிரி கோர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இது காமர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணும். சிஏ மாதிரி கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஎம்ஏ சிஎஸ் மாதிரி கோர்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் எழுதுறது தான் முக்கியம். ஸோ வி ஆர் ஆல்சோ பிரிங்கிங் எ டெஸ்ட் எவாலுவேட்டர்
when you write and upload the paper அது 5 to 10 minutesக்குள்ளே எவாலுவேட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குங்கிறப்பல இது மாதிரியான லாட் ஆஃப் ஏ இனிஷியேட்டிவ்ஸ் ஆல்சோ வி ஆர் டேக்கிங் அண்ட் we'd like to help you guys as well. So that is one thing. நிறைய பேர் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் யூ நோ தட் வி ஆல்சோ ஹேவ் அ பாட்காஸ்ட். நிறைய சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சிஏஸோட ஸ்டோரிஸ், சக்ஸஸ்ஃபுல் சிஏஸோட ஸ்டோரிஸ்லாமும் வி ஹவ் ப்ரொஜெக்டட் அவுட் அண்ட் ஷோன் அவுட் த ஸ்டோரிஸ். ஐ திங்க் ஆல்ரெடி பீப்புள் ஹவ் ரெக்கக்னைஸ் த ஸ்டோரிஸ் as well. யூ கேன் யூடியூப் இட் வித் ஃபோக்கஸ் எடியூன்னு போட்டாலே அதில் பாட்காஸ்ட் வரும். வி ஹேவ் அரௌண்ட் 1,20,000 இம்ப்ரெஷன்ஸ் கிட்ட இருக்குது. இட்ஸ் பீன் ஜஸ்ட் 6 months with 7 episodes தான். So we've had a good traction. So if you want to know more stories of how students take up CA and become successful in it, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். தென் the surprise element சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸ்லைடில் சர்ப்ரைஸ்னு போட்டு இது வரைக்கும் பார்த்தது சர்ப்ரைஸ் இல்லை. இது திஸ் இனிஷியேட்டிவ் தட் ஐம் கோனா அனௌன்ஸ் இஸ், இது செக்ரட்டரி சார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டோம் with the help of Saravana Kumar sir, and of course Shreyas has been coordinating with this. What we are going to do for Vivekananda College exclusively, this is a social initiative from Focus Edu, is this Focus Club. Weekly we will be coming down to your college. Enga team la we will send out experts. There will be meetups with students, mentorship access irukum. Idha doubt naalum kekkalam. You can have faculty access. So உங்களுக்கு இந்த லெசன் மட்டும் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் we can discuss that, and based on need basis அந்த லெசன் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். And if you want test complete access to all the resource in Focus Edu, we will be providing to Vivekananda College. That is what we can do from our side as a social initiative with no charge. This we have been discussing for almost a month since my first meeting here last month this time. So this initiative with all of your support and to help you, we will be making it live very soon with the help of Rally and team. So if you are interested to join this initiative, you can reach out to Shreyas or Vignesh. Either of them will give you a form which you can fill and get to know this better. Okay? So thank you so much for sparing the time and having the patience. All the best to every one of you. அடுத்த வாட்டி வரும்போது I want to see you as all more grown future leaders as well. Okay? Thank you so much.